பிராண்டு நான் என் கம்பெனியை ஒரு கட்டத்தில் விற்றப்போ அந்த பிராண்டுடைய மதிப்பு வந்து 300 கோடி. ஓகே, ஓவர் 18 இயர்ஸ் இட் பில்ட் அ சர்டன் பேஸ். இப்போ சிஎல்ஹெச்ஆருடைய பிராண்ட் மதிப்பு வந்து $30 மில்லியன் என்னை அறிமுகப்படுத்தின அந்த இதில் சொன்னாங்க. ஓகே, பிராண்டுன்றது அறிவுசார் சொத்துரிமை. அறிவுசார் சொத்துரிமைனா இன்னைக்கு வந்து ஒரு பல நிறுவனங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நான் காலேஜஸில் போகிறப்பெல்லாம் குறிப்பாக எம்ஓபி வைஷ்ணவில் they made it mandatory where anybody who studies there they're encouraged to create a company. ஓகே, சில கம்பெனிகள் அது உருவானப்போ 2 பேர் இருக்கு பார்த்தீங்களா. மார்க் ஜக்கர்பர்க் அவர் ஒரு கம்பெனி உருவாக்குனார். என்ன கம்பெனி உருவாக்குனாரு? ஃபேஸ்புக். அவர் ஃபேஸ்புக் உருவாக்குனது அவர் கல்லூரியில் இருந்தப்போ, கல்லூரியில் செகண்ட் இயர் மாணவர் அவர் இருக்கிறப்போ. அந்த ஃபேஸ்புக் அப்படின்ற பேரோட மதிப்பு, பிராண்டோட மதிப்பு இன்னைக்கு $1 பில்லியன் தாண்டி. ஓகே, $1 பில்லியன் கிட்டத்தட்ட 9,000 கோடிக்கு மேலே ரூபாவில் சொன்னீங்கன்னா. ஓகே, அப்படிங்கிறப்போ இப்போ நிறைய பேர் நீங்கள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, முடிச்சுட்டு இப்போ எக்ஸாம் எழுத காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆவதற்கான முயற்சியில் இருக்கிறீங்க. எனி சார்ட்டர்ட் குவாலிஃபிகேஷன் இஸ் அ பாஸ்போர்ட் டு entrepreneurship. புரியுதா? நீங்கள் தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு ஒரு நுழைவாயில் தான் நீங்கள் எழுத போகிற பயிற்சி, எழுத போகிற எக்ஸாம். ஓகே, அந்த தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு ஒரு படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், ஒரு 10 வருஷம் வேலை செய்யணும், அதுக்கப்புறம் தொழில் முனைவோர் ஆகும்னு இருந்த காலம் மாறிவிட்டது. இன்னைக்கு வந்து காலேஜில் இருக்கிறப்ப இன்னைக்கு பசங்க எழுதுறாங்க. ஜெப்டோன்னு ஒரு நிறுவனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஜெப்டோ உருவாக்கினவருடைய வயசு வந்து 18 வயது. ஓகே, 18 வயதில் இட் பிகேம் அ யூனிகார்ன். யூனிகார்ன்னா என்ன அர்த்தம்? $1 பில்லியன் வேல்யூவேஷன். வேல்யூவேஷன்றது என்ன டெஃபினிஷன்? ஸ்கேல், ஸ்கோப், டெப்த்து. அந்த $1 பில்லியன்றது ஒரு உருவாக்கி 5 ஆண்டுகளில் அதனுடைய மதிப்பு 9,000 கோடியை தாண்டியது என்றால் அதுக்கு பேர் யூனிகார்ன். ஸோ த யூனிகார்ன்ஸ் இந்தியாவில் 125 யூனிகார்ன் இருக்கு. அதை முக்கியமான யூனிகார்னாக இருக்குது ஜெப்டோ. வீட்டில் 10 நிமிஷத்தில் டெலிவர் பண்ணுற, 5 நிமிஷத்தில் டெலிவர் பண்ணக்கூடிய நிறுவனம். அதை உருவாக்கினவர் உருவாக்கிய போது அவருடைய வயது 18 வயது. ஓகே, ஸோ லைக் மெனி ஆஃப் யூ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களா எதுக்குங்க? நிறைய பேர், ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி. ஐடென்ட் 18க்குள்ள யாரும் இல்லை. ஓகே, விச் மீன்ஸ் இந்த உலகத்தில் உலகம் தட்டையாகி விட்டதுன்னு அவன் ஏன் சொன்னான்? அந்த புக்கில் வந்து பல விஷயங்கள் நம்ம ரவுண்டா இருக்குன்னு நினைச்சதெல்லாம் இன்னைக்கு தட்டையாகி கொண்டிருக்கிறது. உலகம் மாறிவிட்டது. ஜமானா பதல் கயா ஹிந்தியில் சொல்லுவாங்க. உலகம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்து விட்டது. உங்க அப்பா வந்து டாட்டாவோவோ பிர்லாவோவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் யூ டு செட் அப் அ கம்பெனி. நான் ஏன் 60,000 ரூபாயில் கம்பெனி ஆரம்பிச்சேன்னா, ஏன்னா நீங்க போடுற பணம்ன்றது பெரிய விஷயம் இல்லை. இது வந்து மிகப்பெரிய ஈக்குவலைசர். It's a grand equalizer. What is happening today partly because of technology. ஏன் டெக்னாலஜி சொல்றேன்னா, 25 வருஷத்துக்கு முன்னால சப்சி கடலுக்கு அடியில் கேபிள்ஸ் காட் பெரிட். ஓகே, எதுக்குன்னா டு கிவ் பிராட்பேண்ட் டெலிவரி. டெலிகாம் அப்படின்ற துறையில் இருக்கக்கூடிய மிக உன்னத மாற்றங்கள். இன்டர்நெட் at some point in time with the telecom connectivity gave us the advantage of the first wave of computerization. இன்னைக்கு the second wave, which is AI wave, this is driven by huge number of computing capability. Computing capability na அங்கங்க data centers create பண்றாங்க. வைசாக்ல ஒரு பெரிய data center Microsoft is creating. அதுல மட்டுமே பாத்தீங்கன்னா almost $10 billion they've invested now. $10 billion ன்றது கிட்டத்தட்ட 90,000 கோடி. So data centers are becoming the new infrastructure for a country. எப்படி ரோடு, போர்ட்டு இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அதுபோல இன்னைக்கு டேட்டா சென்டர்ஸ் ஆர் பிகமிங் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ். நிறுவனங்கள் பணத்தை நம்பி உருவாக்கப்படாமல் உங்க ஐடியாக்களை நம்பி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகே, see now the advantage you have as you all are going to sit in the vantage point of accounting. காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, கம்பெனியில் நடக்கிறதெல்லாம் இட் ஹாஸ் டு பாஸ் த்ரூ யூ. ஓகே, அது வந்து பெரிய வேண்டேஜ் பாயிண்ட். ஒரு ஈகிள் மேலே இருந்து சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு பவர்ஃபுல் வேண்டேஜ் பொசிஷன் யூ ஹேவ் இன் த கம்பெனி. ஓகே, த பவர் ஆஃப் திஸ் ப்ரொஃபஷன், சம் ஆஃப் யூ ஆர் ஸ்டில் திங்கிங் இது எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா. த பவர் ஆஃப் யுவர் ப்ரொஃபஷன் இஸ் இட் கிவ்ஸ் யூ complete access to
everything which happens in a company. அது உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு, தமிழ்நாடு நான் சொன்ன மாதிரி தொழில் முனைப்பு மிக்க மாநிலம். தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு தொழில் முனைப்புள்ள மனிதர்கள் வேறு இடங்களில் கிடையாது. நான் ஒரு 4 முஸ்லீம் ஆட்கள் என்னை பார்க்க வந்தாங்க. நான் மினிஸ்டராக இருந்தப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் ஐ வாஸ் ஹெட்டிங். தே கேம் ஃப்ரம் அ பிளேஸ் நியர் ராமநாதபுரம் பக்கத்தில் அங்கேருந்து வந்தாங்க. ஒரு முதியவர்கள். அவங்க வந்து அப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருவாங்க பார்க்குறதுக்கு. ஜிஎஸ்டி கவுன்சிலில் கொஞ்சம் லோவர் ரேட் போடுங்க சார், இல்லை ரேட்டெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு 0 ஜிஎஸ்டி போடுங்கன்னு சொல்லி கேட்க வருவாங்க. இந்த ஒரு 4 பேர் வந்தாங்க என்னை பார்க்க, நான் மினிஸ்டராக இருந்தப்போ. அப்போ அவங்களுக்கு டீ காஃபி குடிச்சிட்டு, என்ன சார் என்ன பிஸ்னஸ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து சங்கு அரிக்கிறோம் அப்படின்னாங்க. எனக்கு இதெல்லாம் சங்கு அரிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, சங்கு அரிக்கிறது தான் என்ன? அப்போ தான் எனக்கு வந்து சின்ன வயசில் நான் பார்த்த ஒரு சினிமா ஞாபகம் வந்துருக்கு. திருவிளையாடல் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னால். இந்த திருவிளையாடலில் வந்து நக்கீரன் வந்து பேசுவார். என்ன பேசுவார்? சிவபெருமானை பற்றி. அவர் எரிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். அப்போ அவர் சொல்லுவார், சங்கரிப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம் அப்படிம்பார். சங்கு அரிக்கிறதுனா இட்ஸ் அ ப்ராசஸ் பை விச் யூ எலக்ட்ரோலைஸ் த சங்கை வந்து எலக்ட்ரோலைஸ் பண்ணி அதை வெட்டி எடுத்து அதுலேருந்து வளையல் செய்கிறது. இது வந்து இந்த குடும்பங்கள், அந்த இஸ்லாமிய குடும்பங்கள் தலைமுறையாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யூல் பி சர்ப்ரைஸ், they hold 80% market share in this, in the whole of the country. எங்கே அதிகமாக இந்த வளையல் சங்கு வளையல் போடுறாங்கன்னா பெங்காலில் போடுறாங்க. பெங்கால் பொண்ணுங்க கல்யாணம் முடிச்சுக்கவங்களா என்னன்னு பார்க்கணும்னா அவங்க கையில் 2 வளையல் இருக்கும். ஒரு வளையல் சிகப்பு, இன்னொரு வளையல் வெள்ளை. Any Bengali girl who you see around the country, if they are married, they will have 2 shell bangles. அதை பண்ணுற ஒரே இடம் இந்தியாவில் நம்ம ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கிற சில கிராமங்கள். ஒன்லி முஸ்லீம் ஃபேமிலிஸ் டூ இட். அவங்க வந்து சார் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதுக்கு வந்து 12% போட்டாங்க சார், இதெல்லாம் எடுத்துருங்க. எல்லாமே நாங்கள் கையில் தான் செய்கிறோம். எலக்ட்ராலிசிஸ்ன்றது ஒரு ப்ராசஸ், ஆனால் வந்து இது கையில் பண்ணுறோம், தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ தான் நான் வந்து ஐ வாஸ் மினிஸ்டர் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அழகன்குளம்னு ஒரு இடத்துல ராமநாதபுரத்தில் அங்கே எடுத்த அகழ்வாய்வில் 3000 வருஷத்துக்கு முன்னால் இந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் மூலமாக சங்கு அரித்து கொண்டிருந்தது. அரிக்கிறதுனா என்னது? அறுக்கிறது இல்லை, அரிக்கிறது. அரிக்கிறதுனா யூ ஜஸ்ட் எரோட் இட், ஓகே, வித் த ப்ராசஸ் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ். ஸோ ஐ வாஸ் குவைட் அமேஸ்ட் த கைண்ட் ஆஃப், இன்னைக்கும் கூட நியர் மொனாப்புலி வச்சுட்டு இருக்காங்க அந்த குடும்பங்கள் வந்து நியர் மொனாப்புலி வச்சுட்டு இருக்காங்க. பெங்கால்லேருந்து வாங்குறதுனா ராமநாதபுரத்தில் வாங்கணும்னு ஆட்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இமேஜின், wherever Bengali girls are there across the world, they buy from ராமநாதபுரம். தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி தொழில் முனைப்பு உள்ள பல இடங்கள் இருக்கின்றது. சிவகாசியில் தீப்பெட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து விருதுநகரில் இடுகுழாயில்ஸாக இருக்கட்டும், வெதர் இட்ஸ் கொசுவலையாக இருக்கட்டும், கரூரில் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் நிஷ் இண்டஸ்ட்ரீஸ். இது வர்றதுக்கு காரணமே 2 விஷயங்கள். ஒன்று, யுவர் பேசிக் entrepreneurship, and 2, your ability to identify skill-based entrepreneurship. நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற கோர்ஸ் சார்ட்டர் குவாலிஃபிகேஷன் வந்து இட்ஸ் அ ஸ்கில்-பேஸ்ட் entrepreneurship for you. ஓகே, that's the reason தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட். அவர் வந்து இந்தியாவில் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறார். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங் தட். அது மாதிரி ஆக போகுது உங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து. ஏன்னா சிஎம்ஏக்கு இருக்கிற ஒரு டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் வாங்கினவே என்னால் ஃபாரினில் வேலை வாங்க முடியும், ஜிசிசியில் வேலை வாங்க முடியும். ஜிசிசியில் வந்து இன்னைக்கு இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் there are more than 350 ஜிசிசிஸ். உலகத்திலே பெரிய கப்பல் கம்பெனி அண்ணா நகரில் 5000 பேர் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். சிஎம்ஜின்னு ஒரு பெரிய கம்பெனி. தே ஆர் ஃபார்ச்சூன் 500 கம்பெனி. இந்த இருக்கிற அண்ணா நகரில் இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த கம்பெனிகளில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், அதாவது என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் தே ஃபாலோன்றது, இட் வில் பி அவெலபிள் டு யோர் சிஎம்ஏ குவாலிஃபிகேஷன். ஓகே, உங்கள் யூஎஸ் சிஎம்ஏ குவாலிஃபிகேஷன் இருந்தால் நேராக அங்கே போய் வேலை கேட்கலாம். ஏன்னா அவன் வந்து தே ஒர்க் வித் அ ஃப்ரெஞ்ச் மாடல், த ஃப்ரெஞ்ச் லா, ஃப்ரெஞ்ச் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். ஓகே, இதுதான் கீ டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, என்னை பற்றி வேற தொழில் ரீதியாக சொல்ல போகிறதுனா,
யாருமே வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக வர முடியும்னு நினைக்கல. அந்த நினைப்பு எங்களுக்கு வந்தது, உருவாக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட we have around 60,000 people who work for us. 60,000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் உருவாக்கி இருக்கிறோம். பப்ளிக் லிமிடெட் போகிறோம். we've been hiring a lot of finance professionals, and like people like you can also find a job there. We also depute the accounting people into different companies. அதில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். CL is the name of our company. பட் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற பேக்ரவுண்டில் என்ன செஞ்சால் ஒரு ஃபாரின்லேருந்து இங்கே வந்து இந்த ஜிசிசியில் மட்டுமா இன்னைக்கு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. அண்ட் earlier when the first GCC was created in India, I was involved with that. HSBC ஒரு நிறுவனம், இட்ஸ் அ பேங்க், ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன்னு. அவங்க தான் முதல்ல ப்ராசஸ் மைக்ரேஷன் தே டிசைடட். இந்தியாவுக்குள்ள ப்ராசஸ் மைக்ரேஷன்னா, இப்போ பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா வங்கித்துறையில் ஒரு 52 ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஓகே, ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ட்ரேட் ஃபினான்சிங், இந்த ஃபினான்சிங், அந்த ஃபினான்சிங், ஹெச்ஆர், இது மாதிரி பல ப்ராசஸஸ் செயல்முறைகளை இந்தியாவுக்கு கொண்டு வரணுன்ற முடிவு எடுத்தது, முதல்ல எடுத்தது உலகத்தில் ஹெச்எஸ்பிசி பேங்க் தான். ஏன்னா ஹெச்எஸ்பிசி பேங்க் வாஸ் மர்ஜிங் வித் another பேங்க். மர்ஜ் பண்ணப்போ அந்த ஹெச்ஆர் ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன்ஸை இந்த டீமை வச்சுக்கிறதா அந்த டீமை வச்சுக்கிறதா சண்டை வந்தப்போ 2 டீம்லையும் ஆளை காலி பண்ணிட்டு இந்தியாவுக்கு ஒர்க்கு கொடுத்துருங்க அப்படின்னு முடிவெடுத்தாங்க. தட் இஸ் வே பேக் இன் த இயர் 1999. ஓகே, அந்த டயத்தில் நாங்கள் அதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் அப்போ வந்து பிபிஓன்னு சொன்னது இன்னைக்கு ஜிசிசின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 நிறுவனங்களுக்கு மேலே தங்களுடைய கோர் ப்ராசஸஸே இங்கே வந்துருச்சு. முன்னால் வந்து பெரிஃபரல் ப்ராசஸ் வந்துட்டு இருந்தது, இன்னைக்கு கோர் ப்ராசஸஸ் கம்மியா. அப்படிங்கிறப்போ the chances of getting a job, a high quality job which uses the accounting principles of international things have come right here. So your option, your chances of getting a better job with these institutions become far better if you have a internationally recognized qualification. அவங்க தான் நீங்கள் அக்ரெடிட் பண்ணீங்கன்னா, இப்போ இந்தியன் குவாலிஃபிகேஷன் and US qualification come together. Who will they choose? They will be choosing you instead of them. ஓகே, அது ஒரு பெரிய ப்ளஸ் நான் நினைக்கிறேன். நீங்கள் யோசிக்க வேண்டியது, என்ன மாதிரி செஞ்சால் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமோ அதுக்கு நீங்கள் பண்ணணும். யூ நீட் டு டெவலப் யோர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ அவர் சொன்னார், இது மாதிரி இங்கே வந்தால் யாராவது 2 விஷயம் சொன்னாங்கன்னா எனக்கு அது புரிவிட்டு போகும், அதனால் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. Perspectives, skills are important. Third is relationships. Okay, இங்கே வந்திருக்கிறப்போ you meet one another, you know one another. எதுக்காக வந்திருக்காங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, ஏன் இவங்க வந்து இந்த வேலை செய்கிறாங்க, இவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு, அந்த கம்பெனி என்ன கம்பெனி, இந்த மாதிரி விஷயங்களை. ஸோ ஸ்கில்ஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னால் என்ன, புரிதல். என்ன புரிதல்னா, இப்போ ஒரு இந்த ரூமுக்கு வர்றதுக்கு முன்னால் நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதினா இப்படி தான் இருப்பார்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த பார்வை கொஞ்சம் மாறி இருந்ததுன்னா ஐ எம் ஹாப்பி. ஓகே, there is a certain perspective you build about certain things. இப்போ டைட்டன் கம்பெனியை பார்க்குறீங்க, ஒரு நல்ல படம் ஓடுது, நீங்கள் எல்லாம் ஓடிடியில் படம் பார்க்குறதுனா அந்த படம் பாருங்கள். டைட்டன் என்ன ஸ்டோரி, டைட்டன் மேட் இன் இந்தியான்னு ஒரு அழகான ஒரு சீரியல் வருது, அதை நீங்கள் பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா எப்படி இந்த நிறுவனம் உருவானது. அதில் எம்ஜிஆர் வருவார், அதில் அன்றைக்கி இருந்த மினிஸ்டர்ஸ் வருவாங்க, அன்றைக்கி இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் வருவார், இதை பார்க்குற ஜிஆர்டி டாட்டா வருவார். அண்ட் லைக் இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ டு சி. ஏன்னா ஒரு வாட்சில் வந்து ஒரு 1 லட்சம் கோடி கம்பெனியை எப்படி உருவாக்குறாங்க, மதிப்பை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் கோடி, அதை எப்படி உருவாக்குறாங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதில் ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் வருவார், என்னம்மா பேர், அதில் ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் வருவார். இந்த மாதிரி வந்து உங்கள் திறன்கள், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய உறவுகள், இந்த 3 வந்து மேம்படணும். இந்த பர்பஸ் ஆஃப் டுடே ஐ சி இஸ் டு help you build your skills as a finance person, to help you build your perspectives as a management person, and to help you build your relationships for you to reach the very top. like வந்து CMA படிச்சவங்க, they don't stay as finance professionals all their life. People are going to the very top. Very top na CEO. இல்லை இந்த இதே வேண்டாம்,
நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், நான் வேலை கொடுக்குறேன், இன்னொரு 10 சிஎம்ஏக்குன்னு போகிறவங்க இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு. ஜெப்டோ இஸ் ஒன் கிளாசிக் எக்ஸாம்பிள். மென்சா பிராண்ட்ஸ் இஸ் another classic example. என்னுடைய நண்பர் தான் அனந்த கிருஷ்ணன். he also is a finance professional, MBA படிச்சுட்டு வந்தார். பட் he is the only guy who has created 2 unicorns within his lifetime. இந்த அவருக்கு 45 வயசு தான். ஓகே, அவர் ஆரம்பிச்ச கம்பெனி அதை ஒரு நிறுவனத்துக்கு வித்துட்டாரு. இட் வாஸ் a unicorn. the second unicorn ஒத்த கொம்பு குதிரை. ஒத்த கொம்பு குதிரை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க. முடிச்சிட்டேன். ஒத்த கொம்பு குதிரை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கீங்க? இல்ல இல்ல, ஒத்த கொம்பு குதிரைன்றது நீங்க காண கிடைக்காத ஒரு விஷயம். ஓகே, அப்படி ஒண்ணு கிடையாது. அப்படி ஒரு ரேர் அனிமல் they chosen as a name to define the idea. ஒரு 5 வருஷத்துல $1 பில்லியன் வேல்யூவேஷன் மதிப்பு மிக்க நிறுவனத்தை உருவாக்குவவர்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு பேர் யூனிகார்ன். 125 பேர் இந்தியாவில் இருக்காங்க. அதுல பாதி பேருக்கு மேல ஜென்சி. இந்த ஜென்சின்னு சொன்னா 15 வருஷத்துல இருந்து 35 வருஷம். ஓகே, இன்னைக்கு ஜென்சிக்கள் என்னென்னலாம் செய்யறாங்கன்னு நீங்க கத்துக்கணும்னா go to your Google, go to your ChatGPT and ask a question. இதெல்லாம் யூனிகார்ன்ஸ் இருக்கு. அந்த யூனிகார்ன்ஸ்ல ஃபினான்ஷியல் துறையில், நிதித்துறையில் எத்தனை பேர் இருக்காங்க? அதிகமாக இருக்கிறது ஃபின்டெக் தான். ஃபின்டெக்னா தொழில்நுட்பமும் நிதி நிலை ரெண்டும் ஒன்றா சேர்ந்த விஷயம் ஃபின்டெக். ஓகே, அதில் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் சக்ஸஸ் இன் யுவர் கேரியர்ஸ். உங்களுடைய வாழ்க்கை பணி சிறப்பாக அமையட்டும், உங்களுடைய திறன் வளரட்டும், புரிதல்கள் வளரட்டும், பார்வைகள் உயரட்டும், அதே போல் உங்களுடைய உறவுகள் வலுப்படட்டும். இன்னைக்கு வந்திருக்கவங்க அட்லீஸ்ட் வந்த 99 பேர் நீங்கள் 100வது ஆள்னா மிச்ச 99 பேரையும் ஹலோ சொல்லி கைகுலுக்கி அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்ததுனாலே, அவங்க கண்ணை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாலே யூ மேட் ஒன் பிகினிங் இன் யுவர் ஸ்கில் பில்டிங். ஸ்கில் பில்டிங்குடைய அடிப்படை நான் எதுக்காக அவங்க சும்மா உங்களெல்லாம் எழுப்பி விட்டு கேள்வி கேட்டேன்னா, ஒருத்தர் கண்ணை இன்னொருத்தர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் கம்யூனிகேஷன் ஹேப்பன்ஸ். கம்யூனிகேஷன்றது என்னது? தகவல் தொடர்புன்றது அப்போ தான் நடக்கும். அதனால நீங்கள் மேடையில் பேசுனீங்கனாலும் சரி, நேரம் பேசுனீங்கனாலும் சரி, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணீங்கனாலும் சரி, கண்ணை பார்க்காதவர்கள் cannot communicate. ஓகே, இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் முடிகிறப்போ if you actually met and said hello to each person, had a hearty handshake and at least known the name of the person and figured out what the person does, you would have grown in your perspectives phenomenally. ஓகே, சாரோட கம்பெனி என்ன செய்கிறாங்க, அது என்ன ஐபிஓனா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்ன, அது நான் எப்போ பண்ண போகிறேன், என்னால் பண்ண முடியுமா, நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கேன், அப்போ சாதாரண குடும்பம் வந்துருங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு கற்றுக்கிடலாம். தட் வில் சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ பில்ட் யுவர் ஸ்கில்ஸ், டெவலப் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், greatly connect with one another to build relationships. All the very best for a great career ahead. May each of you become a chartered professional with a US CMA. உலகத்தை வெல்வோம். ஏன்னா தமிழர்களால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஓகே, we are born to a civilization. 3000 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துடைய DNA மரபணு உங்கள் உடம்புல இருக்குது, அந்த ரத்தம் உங்கள் உடம்புல ஓடுது. You should be able to create companies. Whatever manner you create your entry into the corporate world, may you be builders of companies. All the very best. Thank you.